Taste the Daily. அண்மை செய்தி. கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகளில் வந்துள்ளன. இதுபோன்ற அவலங்கள் தமிழ்நாட்டில் சர்வசாதாரணமாக அரங்கேறி வரும் நிலையில் இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் உமன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அருண். தமிழ்நாடு சேஃப் ஃபார் உமன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி ஒரு செய்தி குறிப்பை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இஸ் தமிழ்நாடு சேஃப் ஃபார் உமன், யூ டிசைட் என்று தெரிவித்திருக்கிறார். தமிழகம் இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாக மாறி இருப்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தோலுரித்து காட்டியிருக்கிறார். கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகள் வந்துள்ளன. இதுபோன்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் பெண்களுக்கான இந்த பாதிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன என்று வேதனையோடு அவர் பதிவு செய்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில் பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வந்த 3வது நாளே அதே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளிவருகிறது. திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறையின் நடவடிக்கை மீதோ அச்சம் இல்லை என்பதையே இது காட்டுகிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதட்டமான நிலையை உருவாக்கிவிட்டு இந்த விடியா அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவது பொம்மை முதல்வருக்கும் அவரது மகனுக்கும் கூச்சப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என்று உங்கள் பெயருக்கு முன்னால் வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெற்றி தலைகுனிய வேண்டாமா என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கூறிய சம்பவங்கள் குறித்து உரிய விசாரணையை துரிதப்படுத்தி பெண்களை கண்டுபிடித்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு, அதாவது மாணவிகள் முதல் மூதாட்டி வரை பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமைகள், கடத்தல் என தொடர்ந்து நடைபெறுவதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த செய்தி குறிப்பிலே தெளிவாக எடுத்துரைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.